ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஸ் அடுப்புலேயே வந்து பொங்கல் வச்சாச்சு. நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு பானையில் பச்சரிசி வந்து நல்லா குழைய வந்துட்டு இதில் என்ன இங்கே வந்து சர்க்கரை அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கிச்சன்லேயே ஒரு அன்னபூரணி படம் இருக்குது கேலண்டரில். அந்த படத்தை எடுத்து அதில் ஒரு கொஞ்சமாக பூ போட்டு குட்டியாக ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வந்து அடுப்பில் கேஸ் அடுப்பில் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி வந்து இது ரெடி ஆகுறதுக்கு நல்லா குழஞ்சிட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து தேங்காய் பூ எல்லாம் போட்டு ஏலக்காய் சுக்களிச்சு வச்சுருக்கோம் எல்லாமே போட்டுட்டு நெய் கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் போட்டுட்டு இறக்க வேண்டியது அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து இப்படி தான் சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இனி வந்து இதை இறக்கிக்கிட்டு ஏற்கனவே வந்து பூஜை எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதே படையல் வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடிருங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா வீடியோ இதோட முடிஞ்சிட்டா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா காலையில் 4:30க்கு எந்திரிச்சு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. நிலாவை பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நிலாவை சுற்றி நல்ல ஒரு ரவுண்டு இருந்து பார்க்க அழகாக இருந்தது. அது இல்லாமல் நேற்று பௌர்ணமி இல்லை, அதனால் அந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு சூப்பராக இருந்து. இதுதான் நம்ம வீட்டில் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் வந்து வெளியில் வாங்கவே இல்லை, வீட்டிலேருந்து பொருட்களை வச்சு நாங்களே கொஞ்சமாக சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு பக்கத்து வீட்டில் போட்ட கோலம். இதுவும் நல்லா இருக்குல்ல. எல்லாருமே வாசலில் வந்து ரொம்ப அழகழகாக கோலம் போட்டிருந்தாங்க. ஆனால் எடுக்க முடியலை. ஃபோன் எடுத்துகிட்டு போய் அப்படி இப்படியே ஒரு வீடு வீடாக போய் எடுத்துகிட்டு தெரிஞ்சோன்னு வைங்க, நம்மளை பார்க்கறதுமே பைத்தியம் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாசலில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ வந்து குளித்து எடுத்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்சதுமே வந்து பொங்கல் வைக்கல, கொஞ்சம் மெதுவாக வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து காலையிலேயே அந்த குளிரில் எழுந்திரிச்சு குளித்து எடுத்து ரெடி ஆகிறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால் ஒரு 7 மணி டைமில் வச்சா போதும் அப்படின்ட்டு நான் குளிச்சுட்டு எல்லாமே மாற்றி துணியெல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கிச்சன் நைட்டே வந்து நீட்டாக அதை தொடச்சி எடுத்து வச்சுருந்தோமா, அதில் நம்ம அடுப்புக்கு வந்து அழகாக பட்டை போட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு. அதே மாதிரி பானை ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பானைக்கும் பட்டை போட்டு குங்குமம் வச்சு எல்லாம் வச்சாச்சு. ஏற்கனவே பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து என் பையன் வந்து சாமி கும்பிடுவான். அவன் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ அங்கே வந்து கிச்சனில் ஒரு அன்னபூரணி கேலண்டர் இருந்தது, அதை எடுத்து கொண்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபோட்டோ கேலண்டரில் இருந்தால் எப்படி விட்டு வைப்போம். யாரெல்லாம் கேலண்டருக்கு இப்படி பூ போட்டு கும்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்தது. அதனால் எடுத்து கிச்சனில் கொண்டு வச்சுட்டு பூவும் போட்டுட்டு சின்னதாக ஒரு விளக்கம் அதில் ஏற்றியாச்சு. இப்போ இங்கே வந்து பூஜையை ஆரம்பித்து முடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நல்லபடியாக நம்ம வந்து பொங்கல் ஆரம்பிக்க போகிறோம். அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு பொங்கல் பானையில் தண்ணியெல்லாம் ஊற்றி அடுப்பில் வைக்க போகிறேன். இங்கே வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து வீட்டு முற்றத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். நமக்கு வாசல் திறந்ததுமே வெளியில் தெரு தான் இருக்குது. எனக்கு என்னவோ அங்கே வச்சு செய்கிறது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. அதனால நான் வந்து முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடியில் மொட்டை மாடியில் வச்சு தான் பொங்கல் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்து அதில் நம்ம இந்த விறகு அடுப்பில் தீயெல்லாம் போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். வெளில வச்சு பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் போன வருஷமும் இப்படி வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த வருஷமும் அப்படி தான் முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 2 நாளாக கொஞ்சம் வேலை இருந்தது. எனக்கு வாய்ஸை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த புகையெல்லாம் பட்டது அப்படின்னா கொஞ்சம் அலர்ஜி அதிகமாகிரும். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சிலிண்டர்லேயே வச்சு முடிச்சிடலாம். ஏதோ நம்ம திருப்திக்கு சாமி கும்பிடணும், உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம முறைகளை வந்து மாற்றிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கேஸ் அடுப்பில் எல்லாமே வச்சுட்டேன். முதல்ல கொஞ்சம் பச்சை தண்ணி தான் ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அரிசி வந்து ஒரு டைம் கழுவி நம்ம வந்து கீழே விட்டுட்டு 2வது டைம் கழுவின தண்ணியை வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது பொங்கினதுக்கப்புறம் அரிசி போட்டு அதுக்கப்புறமா மிச்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது. இது வந்து இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இது பொங்கினதுக்கப்புறம் மிச்ச வேலைகள் பார்க்கலாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கிட போகிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறதும் நல்லா தான் இருக்குது. இது ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கும்போது ஒவ்வொன்றா புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெண்பொங்கல் வைக்கலை.
இப்போது நம்ம வந்து வச்சாலும் நம்ம மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. யாருக்காவது கொண்டு கொண்டு குடுக்குறதும் அந்தளவுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பொங்கல் வைக்கிறாங்க. அப்புறம் நம்ம குடுத்துட்டு இது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளாக கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கிட்டேன். இது அரிசி பார்த்திங்கன்னா ரேஷனில் தந்த பச்சரிசி தான், தனியாக வாங்கையில். இதுவே நல்லா இருந்தது. அதனால் இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசியே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா சர்க்கரை மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன். சர்க்கரை, நெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து போட்டிருந்தேன். லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு. அது போடும்போது கோயிலில் வைக்கிற பொங்கல் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டேஸ்ட்டு. இப்போ வந்து நல்லா குழஞ்சிட்டு இதை இடித்து வச்சுருக்க சர்க்கரை, தேங்காய், அதுக்கப்புறமா இதில் ஏலக்காயும் சுக்கும் கொஞ்சமாக சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், பானை வந்து சின்ன சைஸ் தான். அதுலேயுமே நான் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்க வேண்டியது தான். பூஜை வந்து ஏற்கனவே பையன் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டான். அவன் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே விரதம் இருந்து இந்த மாலை போட்டு விரதம் இருக்கான் இல்லையா, அதனால இந்த பூஜை வேலைகள் எல்லாமே அவனே பார்த்துக்கிட்டான். அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லை. அதனால் அவன் எல்லாமே பண்ணி வச்சுட்டான். நம்மளுக்கு வந்து பூஜை ரூம்பு வந்து செல்ஃப்லேயே வச்சுருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் நிறைய எதுவுமே வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் படையல் எல்லாமே வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த இடத்துல இலையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து எது வைக்கனாலும் வச்சு கும்பிட்டுக்கிடுவோம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இட வசதிகள் இருக்கோ அப்படி தான் பார்க்க முடியும். அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்குன்னே ஒரு ரூம்பு இருக்கும். பெரிய அளவுலலாம் இல்லை, ஒரே ஒரு ரூம்பு, அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை ரூம்பு, கிச்சன் அப்படி இருக்கும். அப்புறம் இடம் நிறைய கிடக்கும். அதனால் அங்கே வந்து நல்லாயிருக்கும். இங்கே நம்மளுக்கு வந்து இட வசதிகள் கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செல்ஃபில் வச்சு சாமி கும்பிட்றதுனால இதே மாதிரி தான். என்ன படையல் வைக்கிறது இருந்தாலும் இலை போட்டு இந்த மாதிரி கீழே வச்சுடுறோம் அந்த பூஜை ரூமுக்கு அடியிலையே. இப்போ எல்லாமே காய்கறி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருந்தோம். நிறைய நம்ம வந்து இப்போல்லாம் காய்கறி பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணி காய்கறி எதுக்கு வாங்கி வைக்கணும், நமக்கு சிம்பிளாக வச்சு கும்பிட்டா போதும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சிம்பிளாக வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த நாள் வந்து காய்கறிகள் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிடலாம். இதுவே 2 நாளைக்கு வரும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பூஜையெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் எல்லாம் உடச்சி கற்பூரம், சாம்பிராணி எல்லாமே காமிச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு பூஜையை வந்து முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக பொங்கல் சாப்பிட்டோம். நிறைய வீடியோ வந்து எடுக்க முடியலை. வந்து காலையிலே கொஞ்சம் எந்திரிச்சிருந்தேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் தும்மல் எல்லாமே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு, அதனால ரொம்ப வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறமா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சீக்கிரமாகவே சாப்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்து நேரமே சாப்பாடு மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு இந்த வேலைகள் முடித்ததுமே ஒரு 11 மணிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டேன். பருப்பில் வந்து வெள்ளரிக்காயும் கட் பண்ணி போட்டு இந்த குழம்பாட்டு வச்சுட்டு, அப்புறம் இந்த முள்ளங்கி இருந்து சிகப்பு முள்ளங்கி இருக்குது பாருங்க, அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ஒரு பொரியலும் வச்சு நல்லா சாப்பிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப வீடியோ அதுக்கு எடுக்கவே முடியலை. நான் கொஞ்சம் 2 நாளாக வேலை செஞ்சது உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தது. அப்போ தும்மல் வேறு அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தேன். அதனால் நான் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இதை எடிட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா இப்போது நைட்டு தான் நான் எடிட் பண்ணி அப்லோடே பண்ணுறேன். பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ போடாமல் இருந்தேன். எப்படி எல்லோரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி வந்து அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மட்டும் இல்லை, வருஷத்தில் எல்லா நாளுமே இதே மாதிரி இனிப்பாக சிறப்பாக நம்ம நாட்கள் வந்து கடந்து போகணும் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டியாச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.